ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. ஐயப்பனை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பொதுவாக இந்த மாதிரி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி வந்தாச்சுன்னாக்கா ஐயப்ப பக்தர்கள் மாலை போட்டுக்கிட்டு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் விரதம் இருப்பாங்க. அப்புறம் இருமுடி கட்டி 18 படி ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் முறை. இந்த தரிசனத்திற்காகத்தான் அப்படி 48 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து மனசில் பக்தியோடையும் ஐயப்பனை பார்க்கணுங்கிற ஆசையோடையும் காத்திருக்காங்க. அது ஏன் அந்த 48 நாட்கள் விரதம் அப்படின்னா, மொத்த நட்சத்திரங்கள் எத்தனை? 27 இல்லையா? அதற்குரிய ராசிகள் 12, கிரகங்களினுடைய எண்ணிக்கை 9. இதெல்லாம் மொத்தமாக கூட்டினா 48 வரும். இந்த 48 தினங்களுக்கு ஒருத்தர் பகவான் கிட்ட பக்தி வச்சு முறையாக விரதம் இருந்து அவரை தரிசனம் பண்ணினா எந்த விதமான கலி தோஷங்களும் பிடிக்காதாம். நட்சத்திரங்கள், ராசிகள், கிரகங்களால் உண்டாகக்கூடிய தொல்லைகள்ல இருந்து விடுபட்டு பகவானினுடைய பாதங்களில் சரணாகதி அடைஞ்சு உலக துன்பங்கள்ல இருந்து மீண்டு வர்றதற்காகத்தான் பக்தர்கள் ஒரு மண்டலமான 48 நாட்கள் விரதம் இருக்கிறதாக சொல்றாங்க. ஒரு தலமானது ரொம்ப விசேஷமான புனிதமான தலம் அப்படிங்கிற அந்த சிறப்பையும் அந்தஸ்தையும் அடையணும் அப்படின்னா ஒரு 7 அம்சங்கள் சொல்றாங்க. அதுல ஏதாவது ஒரு அம்சமாவது இருக்கணும் அப்படின்னுட்டு. இது என்ன அந்த 7 அம்சங்கள் அப்படின்னா, ஒன்று, அந்த பூமி சுயம்பு லிங்க பூமியா இருக்கணும், அதாவது சுயமாக உண்டானதாக இருக்கணும், அல்லது இறைவனுடைய ஜோதிர்லிங்கம் இருக்கக்கூடியதாக இருக்கணுமாம். 2வது, யாக பூமி, மகா யாகமெல்லாம் நடந்த ஒரு தலமாக இருக்கணுமாம். பலி பூமி, அதாவது பக்தி மார்க்க யுத்தம் நடந்த இடமாக இருக்கணுமாம். யோக பூமி, ரிஷி தவம் இருந்த ஒரு தலமாக இருக்கணும். தபோ பூமி, யோகிமார் வாழ்ந்த தலமாக இருக்கணுமாம். அல்லது தேவ பூமி, தேவர்களால் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட பூமியாக இருக்கணுமாம். சங்கம பூமி, நதி சங்கமிக்கக்கூடிய தலமாக இருக்கணும். இந்த 7ல் ஒன்று இருந்தால் கூட அது தீர்த்த பூமியாகும். அதை புண்ணிய பூமின்னு சொல்லுவாங்களாம். இப்படிப்பட்ட இடத்துக்கு போகிறதுனாலையும் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் பண்ணுறதுனாலையும் ஒருத்தருடைய அனைத்து பாவங்களும் நீங்கி கோடி புண்ணியம் உண்டாகும்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலையை பொறுத்த வரைக்கும் 7 அம்சங்களும் பொருந்தி இருக்கிறதாக சொல்கிறாங்க. அதனால் சபரிமலைக்கு வர்றவங்களுக்கும் ஐயப்பனை தரிசனம் பண்ணுறவங்களுக்கும் கோடி புண்ணியம் கிடைக்குமாம். அவங்க செஞ்ச பாவங்களெல்லாம் நீங்கி மோட்சம் அடைய தகுதி பெறாங்க அப்படின்னு சபரிமலையை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. சபரிமலைக்கு மட்டும்தான் இப்படி ஒரு தகுதி இருக்குது அப்படின்னும் சிறப்பிச்சு சொல்லுவாங்க. மிகச்சிறந்த புண்ணிய பூமி இந்த சபரிமலை அப்படிங்கிறது. ஐயப்பன் வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் அருள்பாலிக்கக்கூடியவர். அவரை தரிசனம் பண்ணினாலே நமக்கு 7 ஜென்மத்திற்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் எல்லாம் நீங்கி மோட்சத்தை அடைவோம்னா பேசிக்கிட்டு இருக்கோம். அவ்வளவு சிறப்பான கோவிலாக இருக்கக்கூடிய சபரிமலை ஏன் எல்லா நாட்கள்லையும் திறக்கப்படுறதில்ல அப்படின்னா, சபரிமலை ஒரு மகா யோக பீடம். அங்கே பகவான் யோக நிலையில் தவம் பண்ணிட்டு இருக்கார். புராணப்படி அவரை சுற்றி எப்பவும் ரிஷிகளும் யோகிகளும் இருந்துட்டு இருக்காங்க. ஆதி காலத்தில் மகர விளக்கு வைபவத்துக்கு மட்டும்தான் இந்த சபரிமலை கோவில் திறந்துருக்காங்களாம். அந்த நாளில் பகவான் யோக நிலையிலிருந்து வெளியில் வந்து தன்னுடைய கண்களை திறந்து தரிசனம் தர்றதாக ஒரு ஐதீகம் இருந்திருக்கு. வருஷங்கள் போச்சு, பக்தர்கள் கூட்டமும் அதிகமாச்சு. கோவில் நிர்வாகிகள் பகவான் கிட்ட தேவ பிரசன்னம் கேட்டு உத்தரவு வாங்கி 5 நாட்கள், அப்புறம் 41 நாட்கள், அதுக்கப்புறமா 2 மாசத்துக்கு ஒரு தடவை, இப்போ மாசம் ஒரு தடவை அப்படின்னு இந்த கோவில் திறக்கப்பட்டிருக்கு. சபரிமலையில் ஐயப்ப தரிசனம் ஒரு வருஷத்துல பக்தர்களுக்கு 120 நாட்கள், மீதம் இருக்கக்கூடிய நாட்கள் தேவர்களுக்கு அப்படிங்கிற அடிப்படையில் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது பெரியவங்க சொல்லக்கூடிய கருத்து. சபரிமலையில முதலாக பரசுராமர் தான் சாஸ்தா கோவிலை எழுப்பினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ தர்மசாஸ்தாவினுடைய விக்கிரகத்தை அவர் அங்க பிரதிஷ்டை பண்ணாராம். அவதார நோக்கமான மகிஷி சம்ஹாரம் முடிஞ்ச உடனே சின்முத்திரை காட்டி யோகப்பட்டினம் தரித்து தவக்கோலத்துல அமர்ந்த ஐயப்பன் தவத்தினுடைய நிறைவாக பரசுராமர் அமைச்ச தர்மசாஸ்தா விக்கிரகத்துல ஐக்கியமாயிருக்கார். அதுக்கப்புறமா தான் சின்முத்திரை காட்டி யோகப்பட்டம் தரித்து அமர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஐயப்பனினுடைய வடிவம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக சொல்லுவாங்க. ஆதி காலத்தில் பரசுராமர் பிரதிஷ்டை பண்ணின சாஸ்தாவினுடைய வடிவத்துக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மகர சங்கராந்திரி அன்னைக்கு மட்டும்தான் வழிபாடுகள் எல்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. ஐயப்பனினுடைய வடிவம் அமைச்சதுக்கு அப்புறமா தான் மாத பூஜைகள், மண்டல பூஜைகள், மகர விளக்கு பூஜைகள் இதெல்லாம் ஆரம்பிச்சாங்களாம். அதனால தான் இன்னைக்கு சபரிமலையில் மகர சங்கராந்தி அந்த நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான தரிசனமாக சொல்லப்படக்கூடியது. ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.